சரி ஓகே வாங்க நடத்தலாம். ஸோ பாருங்கள், இப்போ நடத்தக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னியல் 8ஆம் வகுப்பு 5வது லெசன். ஓகேங்களா, 8ல் கூடிய ஒரு 5th லெசன். ஸோ இந்த லெசன்லேருந்து எக்ஸாமுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த லெசன்லேருந்து மட்டும் 2 கொஸ்டின்ஸ் வந்து வரும். லைன் பை லைனாக நடத்துகிறேன். 8th வந்து தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி கூடிய 6th 7th ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அதுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய 9th 10th நீங்கள் படிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து கணக்கு, ஓகேங்களா, சம்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நெக்ஸ்ட் டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 2, இதுதான் மெயினாக இதில் பார்க்க வேண்டியது. ஸோ ஒன்று வந்து சம்ஸ் கேட்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு கேட்கலாம். சாரி, டயக்ராம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இப்போ லாஸ்ட் நடந்த எஸ்டிடி எக்ஸாம். ஓகேங்களா, இப்போ பேப்பர் 1 எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது எஸ்டிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 2 ஓம் 5 ஓம் மற்றும் 4 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுபையின் மின்தடையை காண்க. ஓகேங்களா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்ஸ் கொடுத்துருக்கான். இது மாதிரிங்க ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் இது நடத்துவோங்க. ஓகேங்களா, இது வந்து டயக்ராம். இது 3 பார்த்தீங்க அப்படின்னா பக்கமாக இருக்குது. பக்க இணைப்பு அப்படின்னா 1 2 3. ஓகேங்களா, இதோட வேல்யூ 2 5 4. ஸோ இதுமாரி பக்க இணைப்பில் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதோட தொகுப்பையின் மதிப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து இது சீரியஸ், இது 1 2 3. ஓகேங்களா, 2 ஃபார்முலா தான். இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் அப்படின்னா RS is equal to R1 plus R2 plus R3. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. அதே பக்க இணைப்பு அப்படின்னா RP அப்படின்னா R பேரலல் அல்லது பக்க இணைப்பு சொல்லுவாங்க. சாரி, 1/RP. 1/RP equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. ஓகேங்களா, சார் இது எங்கேங்க சார் இருக்குது அப்படின்னா 10th இருக்குது. அப்படியே கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அதை தாண்டி எந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஃபார்முலா தான் இருக்குது. இந்த ஃபார்முலா சீரிஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா, பேரலல் கேட்டால் அந்த ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் இது வந்து R1 எடுத்துக்காங்க, இது R2 எடுத்துக்காங்க, இது R3 எடுத்துக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுங்களா அதுக்கு? மேம், சார் சார் சொல்லுங்க. தெரியுங்களா? தெரியாதுங்க சார். ஓகே, நோ சார். சரி ஓகே, நான் திரும்ப உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த 2 ஃபார்முலாஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போடலாம். ஓகேங்களா, ஸோ என்ன இணைப்பு பாருங்கள், பக்க இணைப்பு. ஓகேங்களா, ஸோ பக்க இணைப்பு அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ 1/RP வச்சுக்காங்க. 1/R1 அப்படின்னா 1/2 வந்துடும், ப்ளஸ் 1/5 வந்துடும், ப்ளஸ் 1/4 வந்துடும். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் எடுத்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 20 வரும். ஓகேங்களா, ஸோ 20 வரும். ஸோ இங்கே 20 வேணும் அப்படின்னா என்ன மல்டிப்ளை பண்ணோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10. ஸோ இங்கே வந்து 20 வேணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மேலே 4ஆல் பண்ணிங்க அப்படின்னா 4. இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 20, 4 5 20 வந்துடும். ஸோ இதுவும் சேம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்காங்க, 5 ஆயிரும். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா மேலே 19, கீழே வந்து 20. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19/20 போட்டிங்க அப்படின்னா அது தப்பு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 19/20 கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இது வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ என்ன கேட்குறாங்க, பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுப்பையின் மின்தடை கேட்குறாங்க. தொகுப்பையின் மின்தடை அப்படின்னா RP தான் அதுக்கான ஆன்சரு. ஸோ RP is equal to 20/19. இதுதான் அதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகேங்க சார். இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேங்களா, மேக்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. அண்ணா வந்துருச்சுங்களா? போட்டு அனுப்பிடுங்க. நான் வந்து சோபின் அவங்க சார் தாங்க, காவேரிப்பட்டிங்க. ஓகேங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஈஸி தான், நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக வந்து எடுத்துக்காதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா சார்? ஓகேங்க சார், புரியுது. ஓகே சார். ஓகே, சிம்பிள் சம். சயின்ஸில் பொறுத்த வரைக்கும்
அப்படியே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பேப்பரில் அழகாக நீங்கள் எழுதி உங்களுக்கு அனுப்பிடுவேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் போக எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தா போதும். ஓகேங்களா? புக்ஸ் இருக்குது அப்படின்னா புக்ஸை சைடில் ஒர்க் பண்ணிச்சா போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதே Okay, இன்னொரு sir. கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 128 கேட்டிருக்காங்க. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின்கலத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கிறது. 6A மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களுக்கு உருவாக்கும் வெப்பத்தின் அளவு ஹீட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. H = I²RT. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார்முலா தான். எப்படி மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I = P போடுறீங்க பார்த்தீங்களா, P0/100 ஜஸ்ட் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து போட்டலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட், அதாவது பிப்ரவரி மாதம் நடந்த டெட் எக்ஸாம் SGT எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இது 2022 நடந்த டெட் கொஸ்டின்ஸ். ஓகே, இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். பாருங்க ஒரு சூடேற்றி, ஆக்சுவலாக மின் சூடேற்றி தான். ஓகே, ஒரு சூடேற்றி 60 நிமிடங்களில் 4 அலகுகளை மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 3 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? சேம் கொஸ்டின் தான். H = I²RT அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு சம்ஸ் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டினாக கேட்டுவாங்க. சரிங்களா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாங்களா? போலாம் சார். ஓகேங்களா? கான்ஃபிடண்டாக இருங்க. எக்ஸாம் வந்து ஒரே ஒரு டைம் தான் எழுதணும். அந்த ஒரு டைமில் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். பேப்பர் 1 பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து SGT எக்ஸாம் இதே மாதிரி எழுதி 120 மார்க்கு மேலே எடுத்துடணும். UGTRB, ஓகேங்களா? நீங்கள் வேறு சப்ஜெக்ட் அப்படின்னா UGTRB படித்து எக்ஸாம் முடிச்சுட்டு UGTRB எழுதி ஒரு 100 மார்க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ பாஸ் பண்ணிடுவோம், போஸ்டிங் வாங்கிடுவோம், நம்ம லைஃப் மாறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரிங்களா? ஓகே. சரிங்க. ஸோ மின்னியல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகம். இந்த அறிமுகத்தில் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ரொம்ப முக்கியமான லைன்ஸ். அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் தனிமங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? தனிமங்கள் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இரும்பு, தாமிரம், வெள்ளி, இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எதால் கட்டமைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தனிமமும் அணுக்களால் ஆனது. ஓகேங்களா? அந்த தனிமத்துக்குள்ள ஏகப்பட்ட அணுக்களானது இருக்கும். ஓகேங்களா? அணுக்களே ஒரு தனிமத்தின் மிக சிறிய அலகுன்னு சொல்லியிருக்காங்க. அணுவை அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது. ஓகேங்களா? அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டால்டன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அணுக்களை மிக சிறிய கூறுகளாக பிரிக்க முடியாது சொன்ன சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டால்டன். அட்மிட் கொடுத்துருங்க. ஜான் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களை வந்து பிரிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. ரூதர்ஃபோர்ட் தங்க இலை சோதனைக்கு பின் அணுவில் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின்துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்க இலை சோதனை அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் சொல்லுவாங்க. இதை ஒரு அணுவாக கன்சிடர் பண்ண. இது ஒரு பொருளுங்க. அந்த பொருளுக்குள்ள ஏகப்பட்ட அணுக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அணுக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்காமா, இந்த டயக்ராம் பாருங்க. இதை ஒரு அணுவாக கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அணுக்கு உள்ள வந்து நியூட்ரான் இருக்கு, அதேமாரி வந்து புரோட்டான் இருக்கு. அணுவை சுற்றி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் வந்து எலக்ட்ரான் ஆனது சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாரு கண்டுபிடிச்சாங்க? ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா? யார் கண்டுபிடிச்சாங்க? ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? இதை மார்க் பண்ணி வச்சுக்காங்க. பொருளில் உள்ள எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டத்திற்கு காரணமாகிறது. இது முக்கியமானது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பொருளை வந்து ஓடுது அப்படின்னா இப்போ ஒரு தாமிரம் அப்படின்னு கம்பி எடுத்துக்கலாம். இந்த கம்பியில் வந்து ஏகப்பட்ட அணுக்கள் இருக்கும். அந்த அணுவில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் ஆனது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுவதால் தான் நமக்கு என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டமானது உருவாகிறது. ஓகேங்களா? ஸோ மின் ஓட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்.
இந்த மின்னோட்டம் மின் ஆற்றலை அல்லது மின்சாரத்தை உருவாக்குகிறது. மின் ஆற்றலை நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மின் விளக்கு, மின் விசிறிகள், மின் சலவை பெட்டி, சலவை இயந்திரம், குளிர்சாதன பெட்டி போன்ற உபகரணங்களுக்கு மின் ஆற்றல் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தில் மின் துகள்கள் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் அப்படின்னா என்ன, புரோட்டான் அப்படின்னா என்ன, நியூட்ரான் அப்படின்னா என்ன, ஸோ மின் துகளை பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா? பற்றியும் அவை ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு எவ்வாறு இடமாற்றப்படுகின்றது என்பதை பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது போக லாஸ்ட்டில் மின் சுற்று டயக்ராம் பார்க்க போகிறோம். மின்னோட்டத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஓகேங்களா? ஸோ மின்னோட்டத்தால் என்னென்ன விளைவு ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கொலுசு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்து போச்சு அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க, ஒரு நகை கடைக்கு போய் அதை பாலிஷ் பண்ணித்தாங்க இல்லை நல்லா பண்ணித்தாங்கன்னு கொடுப்பீங்க, சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கெமிக்கலை போட்டு எடுத்து உங்கள் கையில் கொடுப்பான். ஸோ பார்த்து நமக்கு என்ன ஆயிரும், பளிச்சுன்னு மாறிடும். ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் படிக்கக்கூடிய அந்த மின்னோட்டத்தின் விளைவுகள் தான். ஓகேங்களா? ஸோ அறிமுகத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் முக்கியம். ஜான் டால்டன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காரு, அணுவை அதை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது. இது ரொம்ப முக்கியமானது. ரூதர்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவில் வந்து புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஏதோ டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே. தனலட்சுமி மேம், ஜான்சன் சார். சார் இருக்கிறேன் சார், லைன்ல தான் இருக்கு சார். ஓகே. டவுட் இருக்குங்களா? இல்ல சார், இல்ல சார். ஓகே. எட்வர்ட் சார். ஓகே. ஸோ உங்கள் டவுட் இருந்தால் டக்குன்னு அப்பயே மைக் ஆன் பண்ணி கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 8th ஸ்லோவாக போவோம், 6th 7th கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துவேன், 9th 10th ஸ்லோவாக நடத்துவேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே தான் வந்து முக்கியமான கான்செப்ட் இருக்குது, இங்கே தான் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியாவே. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஓகேங்களா, எக்ஸாம் எந்த தமிழ் சப்போஸ் மேக்ஸ் எடுத்துக்கலாம், மேக்ஸை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 9th 10th மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்குமே 9th 10th-லேருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்ஸ்க்குள்ளே கேட்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக 9th 10th ரொம்ப முக்கியம், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 8th பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக கேட்பாங்க, 9th 10th ஈக்குவலாக கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் அணு 5.1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணு. ஸோ அணு அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள், ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கலாம், சேர் இருக்கு, டெஸ்க் இருக்கு, இரும்பு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள். அந்த பொருளுக்கு உள்ள ஏகப்பட்ட நமக்கு என்ன இருக்கும், தனிமங்கள் இருக்கும். அந்த தனிமங்களுக்கு உள்ளதான் நமக்கு என்ன இருக்கும், அணுவானது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் ஆகிய அணு கூறுகளால் ஆனது. மார்க் பண்ணி வச்சுக்காங்க. அணுக்குள்ள என்னென்ன இருக்கும், புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். ஓகேங்களா? புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவின் மையத்தில் உட்கருவினுள் உள்ளன. ஸோ அணுவோட உட்கரு அப்படின்னா இதுதான் அணுவோட உட்கரு. ஸோ இந்த உட்கருக்கு உள்ள வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான் இருக்கு. நியூட்ரானோட சிம்பிள் வந்து N போட்டுக்கலாம். புரோட்டானோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா P போட்டுக்கலாம். P ஃபார் புரோட்டான், N ஃபார் நியூட்ரான். ஓகேங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா E. ஓகேங்களா? ஸோ இது மூணோட சிம்பிள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ அணுவோட உட்கல் நமக்கு என்ன இருக்கு, புரோட்டான் இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு, நியூட்ரான் வந்து இருக்கு. சரி, எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதையில் சுற்றுகின்றன. ஸோ இதுதான் வந்து உட்கரு அப்படின்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 1s 2s 2p இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, 11th 12th இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. மேலும் எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை இருக்கு. ஓகேங்களா? அந்த கவர்ச்சி விசை தான் நிலைமின்னியல் விசைம்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த கவர்ச்சி விசைக்கு என்ன பேரு, நிலைமின்னியல். ஓகேங்களா? நிலைமின்னியல் விசைன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின்னியல் விசை. நோட் பண்ணிட்டீங்களா? நித்யா மேம் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு
உட்கருவின் அருகில் உள்ள வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களுக்கும் உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் இடையே வலிமை மிகுந்த கவர்ச்சி விசை, அந்த கவர்ச்சி விசை தான் நிலைமின்னி விசை நம்ம சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணுவிலிருந்து வெளியேற்ற முடியாது. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சுற்றக்கூடிய ஆர்பிட்டு, இது செகண்ட் இருக்கக்கூடிய சுற்றுப்பாதை. ஓகேங்களா, ஸோ 2 சுற்றுப்பாதை கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பாதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை இங்கேருந்து வெளியேற்ற முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 2க்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசையானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வெளியே ஏற்றிடலாம். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையானது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நீங்கள் அப்படின்னா இது உங்கள் பசங்க மாதிரி, இது மற்ற பசங்க மாதிரி. ஓகேங்களா, உங்கள் பசங்க அவங்க எப்படி இருக்கும், பாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, யாருன்னே தெரியல அப்படின்னா பாசம் நமக்கு என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சி விசை எங்கே அதிகமாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கமாக இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே கவர்ச்சி விசை நமக்கு என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அணு அப்படின்னா என்ன, அணுவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் வந்து என்ன. ஓகேங்களா, ஸோ அணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்கு உள்ள உட்கரு வந்து இருக்கும். இந்த உட்கருக்குள்ளே தான் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ஓகேங்களா, பீனா புரோட்டான், என்ன நியூட்ரான் இருக்கும். அதை சுற்றி வட்டப்பாதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ அப்படிங்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கவர்ச்சி விசை வந்து அதிகமாக இருக்கும், தூரமாக இருந்துச்சு அப்படின்னா கவர்ச்சி விசை வந்து கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, ஸோ இவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகேங்களா, ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை 5 அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானின் எண்ணிக்கை வந்து என்ன? 5. வெரி குட். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படிச்சிருப்போம் எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் என்னவா இருக்கும், சமமாக இருக்கும். இது மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்டாக்குள்ளே கேட்டலாம். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலாம். இதை பேஸ் பண்ணி ஐசோடோப், ஐசோடோன், ஐசோபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது மின் துகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் துகள். பொருள்கள் ஒன்றோடு ஒன்று விலக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமாக அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க, மின் துகள்கள். ஓகேங்களா, இப்போ ஒரு செவுரு இருக்கு, அந்த செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா நாம நார்மலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து அந்த பெயிண்டிங் வந்து அங்கே பர்மனண்டாக லே ஆகிறதுக்கு ஒட்டுறதுக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈர்ப்பு விசை தான். ஓகே, இந்த கவர்ச்சி விசை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஈர்ப்பு விசை தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். ஓகேங்களா, எலக்ட்ரான், புரோட்டான் போன்ற அணுக்கூறுகளும் இந்த பண்பை வந்து பெற்றிருக்கின்றன. மின்துகள்களை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மின்துகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. ஓகேங்களா, மின்துகள்களை நேர் மின்னோட்டம் கொண்டவை மற்றும் எதிர் மின்னோட்டம் கொண்டவை என 2ஆக வகைப்படுத்தலாம். ஸோ மின்னோட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஓகேங்களா, நேர் மின்னோட்டம் அண்டு எதிர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா, புரோட்டான்கள் நேர் மின்னோட்டத்தையும் அப்படின்னா பி வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ வந்து எதிர் மின்னோட்டத்தையும் பெற்றிருக்கின்றன. மின் துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை காணப்படுகிறது. ஓரின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கி கொள்ளும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா 2 ஒட்டாது. எப்படி நார்த்து போலும் ரிப்பல் பண்ணுமோ, சவுத்து போலும் ரிப்பல் பண்ணுமோ, விளக்குமோ, அதேமாரி ஓரின மின்னோட்டம், ஓரின அப்படின்னா ஒரே மாதிரியான மின் துகள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் நமக்கு என்ன பண்ணுது, விளக்குது. வேறின மின் துகள்கள் ஒன்றை ஒன்று நமக்கு என்ன பண்ணுறது, கவர்கின்றன. ஸோ இங்கே பாருங்க, நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் நமக்கு என்ன பண்ணும், ஒன்று நமக்கு என்ன பண்ணும், ஈர்த்துக்கும், கவர்ந்துக்கும். சரிங்களா, ஸோ நார்த் போலும் சவுத் போலும் நமக்கு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, உங்களுக்கு எப்படி லைன் பை லைன் நடத்தணுமா இல்ல மேட்டர் மட்டும் சொன்னா போதுங்களா? முக்கியமானது மட்டும் சொன்னா போதும். சொல்லுங்க மத்தவங்க.
எஸ் சார் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க சார். சார் இப்ப நடக்கிற இம்பார்ட்டன்ட் மாதிரி மட்டும் நடத்துங்க சொல்லுங்க சார், நல்லா சார். இருக்கும் ஏன்னா எங்களுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சவங்க இருப்பீங்க, இப்போ கரண்டாக 2 இயர்ஸ் முன்னாடி படிச்சவங்க இருப்பீங்க, எல்லாருமே இருப்பீங்க. ஸோ லைன் பை லைன் டீச்சிங் அது ஒரு மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதே டாபிக் வந்து இப்படி நடத்துகிறோம் அப்படின்னா வேற நடத்திடும். இப்போ மின்துகள் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். மியூட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜும் நமக்கு என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும். ஸோ நெகட்டிவும் பாசிட்டிவ் நமக்கு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 1 மினிட்ல நடத்திடலாம். அதே டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைனாகவும் டீச் பண்ணி நடத்தலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 மெத்தட் இருக்கு. ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் அடாப்ட் ஆகும், உங்களுக்கு நல்லா இருக்குமோ அதை சொல்லுங்க, நான் அதில் டீச் பண்ணிடுறேன். ஓகேங்களா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்க இருக்கும் இப்ப சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரேங்க. சார் இப்ப நீங்க சார் டீச் இப்போ பண்ணுங்க சார். என்னங்க, இப்ப நீங்க டீச் பண்ணீங்களா அந்த மாதிரியே பண்ணுங்க சார். ஒன்று வந்து புக்கா போர்டா? புக்ஸ் புக்கு ஓகேங்க சார். மற்றவங்க சார் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு மைக் அனுப்பிட்டு சொல்லுங்க போகலாம். புக்கே ஓகேங்க சார். புக்ஸே ஓகேங்க சார். சார் சொல்லுங்க மேம். சார் இப்போ 8th நம்ம எடுக்கும்போது இந்த டாபிக் இருக்குன்னா அது கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துட்டு 9th அதே டாபிக் வரும்போது அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லலாம் சார். கண்டிப்பா இப்போ நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் எடுத்துக்க மாட்டேன். டக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். 6th 7th பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி போய்க்கலாம் சார். லாஸ்ட் இந்த மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அளவீட்டியில் எஸ் சார் எஸ். ஆமாங்க சார், அது கொஞ்சம் நல்லா தாங்க சார் இருந்தது அந்த மாதிரி பண்ணும்போது. 8th 9th நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்து 6th 7th ஃபாஸ்ட்டாக போனது நல்லா இருந்தது. ஆமாம், அங்கே எதுவுமே இருக்காது, அதெல்லாம் கதையாக இருக்கும், அங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, ஒரு 2 மெத்தட் இருக்குது, யோசிங்க. ஓகேங்களா, ஸ்கூல் டீச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் போர்டில் நிற்போம். மின் துகள்கள் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லிவிட்டு டக்குன்னு இதுமாதிரி ஸ்கிப் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ புக்கில் நாங்கள் ஆன்லைன் பண்ணும்போது நீங்கள் லைன் பை லைன் ஆன்லைன் பண்ணிக்குவீங்க. அதுவே நீங்கள் போர்டில் பண்ணும்போது போர்டில் பார்ப்பீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மாட்டீங்க, அதையும் நோட் பண்ணி வைக்க மாட்டீங்க. அதுதான் ட்ராபேக்காக இருக்கும். ஸோ ஓகே, நான் புக்லேயே மார்க் பண்ணிக்கிறோங்க சார். ஏன்னா எங்கேருந்து கொஸ்டின் வருதுன்னே தெரியாதுங்க சார். புக் தான் சார் பெஸ்ட்டு. ஸோ ஓகே, அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஓகேங்க சார். ஓகே. இப்போ மின் துகள்கள் 2 இருக்குது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். ஓகே, இது 2 தெரிஞ்சுக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு என்ன பண்ணும், ஏ ஃபார் அட்ராக்டிவ். ஓகே, அட்ராக்ட் பண்ணும். ரிப்பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜும் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா, ஓகே. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கூற்று 1 கூற்று 2ன்னு போட்டு ஓரின மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், வேறின மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரி, கூலும் என்ற அலகினால் மின்னூட்டம் அளவிடப்படுகிறது. ஸோ மின்னூட்டத்தோட நல்லா பாருங்க, மின்னூட்டத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லியிருக்காங்க, கூலும். மார்க் பண்ணி வச்சுக்காங்க. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், டெட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லுங்க, மின் ஓட்டத்தின் அலகு சொல்லுங்க. ஆம்பியர். வெரி குட். ஏ அப்படின்னா ஆம்பியர். ஸோ சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மின் ஓட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர். தனித்து காணப்படும் ஒரு துகளின் மின்னூட்டமானது சிறும மின்னூட்டம் E என குறிப்பிடப்படுகிறது. இதோட மதிப்பு, இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், 1.602 × 10⁻⁻19 கூலும். ஓகேங்களா, கூலும் எழுதிக்கலாம் அல்லது சீனுக்குள்ள போட்டுக்கலாம். இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஒரு எலக்ட்ரான் மற்றும் ஒரு புரோட்டானில் இருக்கும் மின்னோட்டத்தின் அளவு நமக்கு என்னவா இருக்கும், சமமாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரானில் வந்து எவ்வளோ மின்னோட்டம் இருக்கோ அதே அளவிலான மின்னோட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான்லையும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 5 கூலும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு என்ன இருக்கும், ஒரு 5 கூலும் மின்னோட்டமானது இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்தது, புரோட்டானின் மின்னோட்ட மதிப்பு நேர்குறியாகவும் எலக்ட்ரானின் மின்னோட்ட மதிப்பு எதிர்குறியாகவும் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தது தான். புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் எண்ணிக்கை நமக்கு என்னவா இருக்கும், சமமாக இருப்பதால் ஒரு அணுவானது மின் நடுநிலைத்தன்மையுடன் காணப்படும். ஓகேங்களா, ஒரு அணு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் சமமாக இருக்கும்,
புரோட்டானும் சமமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கும், ஒரு மின் நடுநிலை தன்மையாக இருக்கும். ஓகே, ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன, ஒரு மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து என்ன, ஓகே, அந்த ஈயோட மதிப்பு வந்து என்ன. ஓகேங்களா, ஒரே ஒரு மின்னோட்டம் இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து 1.6 இருக்கும். 10 இருந்துச்சு அப்படின்னா அது கூட 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 20 அப்படின்னா 20 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின் துகள்களின் இடமாற்றம். ஓகேங்களா, ஸோ மின் துகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறோம். இப்போ வீட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இடம் மாத்திரம் பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், கையில் தூக்கி இந்த பக்கம் அடுக்குவோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு பொருள் இருக்கக்கூடிய மின் ஊட்டத்தை இன்னொரு பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம். இங்கேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு அணுவின் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்கள் எளிதாக அகற்ற முடியும். நான் முதலே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, வெளியே கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, அவற்றை ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்யவும் முடியும். எலக்ட்ரானை பெற்றுக்கொண்ட பொருள் எதிர்குறி மின்னூட்டத்தையும் எலக்ட்ரானை இழந்த பொருள் நேர் மின்னூட்டத்தையும் பெறுகிறது. ஸோ இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருளில் இருந்து ஒரு எலக்ட்ரான் மேம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குங்க சார் ஸ்கிரீன். மேம் சொல்லுங்க மேம். ஸ்கிரீன் வந்து ஃப்ரண்ட் பேஜ், இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தீங்களா சார், அதுலயே இருக்குங்க சார். அணு அந்த ஸ்கிரீன் தான் சார் தெரியுது. இன்னும் மூவ் ஆகலைங்களா? ஆமாங்க சார். மற்றவங்களுக்கு இல்லைங்க சார், அதுலயே தான் சார். இப்போ தெரியுதுங்களா? இல்லைங்க சார். ஒரே நிமிஷம். இப்போ மேம் தெரியலைங்க சார். ஓகே, இன் கேஸ் வந்து ஓகே ஸ்கிரீன் தெரியல சொல்லுங்க, நான் க்ளோஸ் இப்போ தெரியுதுங்க சார். ஓகே மேம், ஸ்கிரீன் தெரியல சொல்லுங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துறேன். ஓகே, சர்வர் பிரச்சனை தான். ஓகே, ஸோ அவற்றை ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்யவும் முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இங்கிருந்து ஒரு ரெக்கார்டாக ஓகே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே, என்ன பண்ண சொன்னேன், ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஏதாவது ஒரு இது வந்து கம்பளி துணின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எபோனைட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கிருந்து எலக்ட்ரான்ஸை வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வேறு கன்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு 5 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எலக்ட்ரான்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது 10 எலக்ட்ரான்ஸு, ஒரு 10 ப்ரோட்டான் இருக்குது, இதில் ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 5 ப்ரோட்டான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கிருந்து எலக்ட்ரான்ஸை நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இப்போ எலக்ட்ரான்ஸ் எத்தனை மாறிடும், 4 எலக்ட்ரான்ஸாக மாறிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்ல வராங்க. எலக்ட்ரானை பெற்றுக்கொண்ட பொருள் வந்து எதிர் மின்னூட்டத்தையும், இப்போ எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கிச்சு அப்படின்னா இங்கே 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எதிர் மின்னூட்டத்தையும் எலக்ட்ரானை இழந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மின்னூட்டம் மாறுது, இது வந்து இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அங்கே எது அதிகமாக இருக்கும், புரோட்டான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன மாறிடுது, நேர் மின்னோட்டத்தையும் பெறுகிறது. கீழ்காணும் 3 முறைகளில் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன. ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு மூலம் இடமாற்றம், 2 வந்து கடத்தல் மூலம் இடமாற்றம், 3 வந்து பார்த்தீங்கன்னா மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். ஸோ இந்த டாபிக் புரியுதுங்களா, இடமாற்றம் அப்படின்னா என்ன புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, இப்போ 2 பொருள் வச்சுக்கிறோம், இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா, இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா இது பிகம் பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும், இது பிகம் நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். இது எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு, இது எலக்ட்ரானை இழந்துருச்சு. இது வந்து நேர்மின் அயனிம்பாங்க, இது வந்து எதிர்மின் அயனிம்பாங்க. ஓகே, இது பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸு,
இது நெகட்டிவ் சார்ஜ் அயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா 9th 10th நடத்தும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அங்கே எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உராய்வு மூலம் இடமாற்றம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீப் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சீப் எடுத்துக்காங்க. பேப்பர் எடுத்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கீழே போட்டுக்காங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்மால் பீஸாக கட் பண்ணி கீழே போட்டுக்காங்க. தலையை நல்லா வாரிட்டு ஓகேங்களா அந்த சீப்பில் அந்த பேப்பரை தொட்டிங்க அப்படின்னா அப்படியே இழுக்கும். ஓகேங்களா? பேப்பர் அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட இடமாற்றம் தான் அதுக்கு மெயின் காரணம். ஓகே, எலக்ட்ரான்ஸோட இடமாற்றம் தான் அதுக்கு மெயின் காரணம். ஓகேங்களா? பாருங்க, ஒரு சில காகித துண்டுகளில் அருகில் ஒரு சீப்பினை கொண்டு செல்லவும் காகித துண்டில் சீப்புகள் ஒட்டுகின்றனவா பார்க்கணும். ஓகே, ஒட்டாது. இப்போது அந்த சீப்பினை எடுத்து உங்களுடைய உலர்ந்த தலைமுடியில் அழுத்தமாக தேய்த்து விட்டு மீண்டும் காகித துண்டுகளுக்கு அருகில் கொண்டு செல்லவும். இப்போது காகித துண்டுகள் சீப்பு வந்து நமக்கு என்ன ஆகும்? ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸோட இடமாற்றம் தான். இந்த ப்ராசஸ்க்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா உராய்வு மூலம் இடமாற்றம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுவாங்க. உராய்வு மூலம் இடமாற்றம். சீப்பினை அழுத்தமாக தேய்க்கும் போது தலைமுடியிலிருந்து எலக்ட்ரான்கள் எங்கே போகுது? சீப்புக்கு வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ தலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய முடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எங்கே போயிருதாமா? சீப்புக்கு போயிருதாமா. ஓகேங்களா? ஸோ சீப்பு எதிர் மின்னூட்டம் அடைகின்றன. இந்த எலக்ட்ரான்கள் சீப்பின் முனையில் ஒட்டிக்கொள்கின்றன. காகிதத்தை சிறு சிறு துண்டுகளாக கிழிக்கும் போது காகித துண்டுகளின் ஓரங்களில் என்ன இருக்கு? நேர் மின்துகள்களும் எதிர் மின்துகள்களும் கண்டிப்பாக இருக்கும். காகிதம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து அணு இருக்கும். அந்த அணுவில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் எலக்ட்ரான் இருக்கலாம், ப்ரோட்டான் இருக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீப்பில் இருக்கும் எதிர் மின்துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா காகித துண்டின் ஓரங்களில் இருக்கும் நேர் மின்துகள்களை நமக்கு என்ன பண்ணுது? ஈர்க்குது. அந்த ஈர்ப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டுறதுக்கான காரணம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உராய்வின் மூலம் இடமாற்றம். இப்போ உராய்வு, அதாவது சீப்பை தலையில் செய்வதனால அந்த உராய்வுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு மாறுது. ஓகேங்களா? ஸோ மேலே என்ன பார்த்தோம்? இடமாற்றம் பார்த்தோம். ஓகே, இடமாற்றம் பார்த்தோங்களா? அந்த இடமாற்றத்தை ஃபர்ஸ்ட் என்னது? உராய்வு மூலம். இப்போ தலையை சீவுறதுனால அந்த உராய்வுனால எலக்ட்ரான்ஸை இடமாறுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு மூலம் இடமாற்றம். இது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகேங்களா? அவ்வளோதான்மா. அவ்வளோ இதெல்லாம் அப்படியே கதை தான். இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைனாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? பாக்ஸ் மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருள் ஆகிறது. நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. நல்லா புரிஞ்சுக்காங்க. எந்த ஒரு பொருளானது எலக்ட்ரானை இழக்குதோ அந்த பொருள் தான் நமக்கு என்னவா மாறும்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்மின்னூட்டமுடைய துகளாக மாறும். ஓகேங்களா? அதுவே நேர்மின் துகளை பெற்றுக்கொள்வதால் அல்ல. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேராவில் என்ன தான் சொல்லியிருக்காங்க? இந்த பேரா இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேராவில் என்ன தான் சொல்லியிருக்காங்க சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கண்ணாடி தண்டு எடுத்துக்கிறீங்க. அதுதான் கண்ணாடி தண்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டு துணி எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ கண்ணாடி துண்டையும் பட்டு துணியும் தேய்க்கிறீங்க. ஓகேங்களா? ரெண்டையும் போட்டு நல்லா உராசுறீங்க. ஓகே, உராவின் மூலம் மின்னூட்டமானது மாறுது. ஸோ அப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஓடி போய் மேலே இருக்கக்கூடிய பட்டு துணியில் வந்து ஒட்டிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இங்கே எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து குறையும். இது வந்து நேர் மின்னூட்டமுடைய கண்ணாடியாக மாறிடும். இது எலக்ட்ரானை வந்து அதிகமாக வாங்கிக்கிச்சனால இந்த பட்டு துணியானது எதிர் மின்னூட்டமாக மாறுது. இது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். எதுவுமே கிடையாது. அப்படியே கதை மாதிரி படிக்கிறீங்க. கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னு கேட்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டு துணியானது என்ன மின்னோட்டத்தை ஏற்குது, கண்ணாடியானது என்ன மின்னோட்டத்தை இழக்குது அப்படின்னா எலக்ட்ரானு, ஏற்குது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜு. பாசிட்டிவ் சார்ஜாக மாறினா இது வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவாக மாறிடும். இது நெகட்டிவாக மாறிடும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இது பாசிட்டிவ் மாறிடும். எலக்ட்ரான் இல்லைன்னா பாசிட்டிவ், எலக்ட்ரானை ஏற்றுச்சு அப்படின்னா நெகட்டிவ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அதேமாதிரி இன்னொரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எபோனைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பளி துணி. ஓகேங்களா? கம்பளி துணி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விலங்கோட உரோமம் பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. விலங்கோட உரோமம் அப்படின்னா தோல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த எபோனைட்டில் வந்து விலங்கோட தோலை வச்சு நல்லா தேய்க்கிறீங்க.
ஸோ அப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கம்பளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பளியிலிருந்து எலக்ட்ரான்ஸ் ஆனது எங்கே வந்துடுது, அப்படியே எபோனைட்டுக்கு வந்துடுது. ஓகேங்களா. ஸோ எபோனைட்டுக்கு வந்த உடனே அந்த எபோனைட் என்னவா மாறிடுது, நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமான எலக்ட்ரான்ஸை வாங்கிக்குது. இந்த கம்பளி துணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, அவ்வளோதான். இதில் வேற எதுவுமே கிடையாது. இதை தெளிவாக படிச்சுக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், சார் என்ன சார் இங்கே வந்து கம்பளி துணி இருக்கு, இங்கே எபோனைட் இருக்கு, ஏங்க சார் கம்பளி துணி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளிவிடுது, கம்பளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஏன் வெளியிடுது, எபோனைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஏன் ஏற்குது அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு இருக்கு அப்படின்னா அந்த அணுவுக்கு உள்ள புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ஆனது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையான கவர்ச்சி விசையானது அதிகமாக இருந்தால் எலக்ட்ரானை வெளியேற்ற முடியவே முடியாது. ஸோ அப்படின்னா எபோனைட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசையானது அதிகமாக இருக்கும், கம்பளியில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசையானது குறைவாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் கவர்ச்சி விசை குறைவாக இருக்கிற காரணத்தினால கம்பளியிலிருந்து எலக்ட்ரான்ஸ் ஆனது வெளியே வந்துடுது. அதே மாதிரி தான் என்ன பார்த்தோம், கண்ணாடி பார்த்தோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டு துணி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இங்கே கண்ணாடியிலேருந்து தான் எலக்ட்ரான்ஸ் இங்கே போச்சு. ஏன்னா கண்ணாடியில் கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ கெமிஸ்ட்ரி சார் நடத்துவார், ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பற்றி நடத்துவார். அப்போ வந்து இந்த கான்செப்ட் நல்லா புரியும். ஓகேங்களா. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அணுவோட வெளிவட்ட பாதையில் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லுவாங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா. இது புரியுதுங்களா? சார் ஜான்சன் சார், கலாமணி மேம், புரியுது சார். ஓகே, பொறுமையாக தான் போவேன். புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து வேகத்தை அதிகரிச்சுக்கலாம். வெங்கடேசன் சார், சசிகலா மேம், புரியுதுங்க சார். ஓகே. எஸ் சார். ஒரு 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நடத்துவோமோ அதே மாதிரி தான் டீச்சிங் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வெனஸ்டேவே அப்டேட் பண்ணிடுவேன், நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக் கான்செப்ட். இந்த பாக்ஸ் கொஞ்சம் லைட்டாக படிச்சு வச்சுக்காங்க. ஓகேங்களா. பேசிக் எல்லாமே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கண்ணாடி எடுத்துட்டோம். ஓகேங்களா. கண்ணாடி வந்து எடுத்துட்டோம், இன்னொரு கண்ணாடி எடுத்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டு துணியில் தேய்ச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன மாறிடும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். அப்படி பாசிட்டிவ் சார்ஜாக மாறின கண்ணாடி வந்து எடுத்துக்காங்க. இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி. ஸோ இந்த ரெண்டு கண்ணாடியும் பக்கமாக வச்சிங்க அப்படின்னா ஒன்று தள்ளும். இது இந்த பக்கம் ஓடி போயிடும், இது இந்த பக்கம் ஓடி போயிடும். ஏன் ஓடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி வந்து பாசிட்டிவ் சார்ஜு, நேர் மின்னூட்டமும் நேர் மின்னோட்டமும் ஒன்றை ஒன்று நமக்கு என்னாகும், விளக்கும்னு படித்தோம். ஏன்னா ஓரின மின்னோட்டம் ஒன்றை ஒன்று விளக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி கூட எபோனைட் கொண்டாடுங்க. ஓகேங்களா. கண்ணாடி வந்து பாசிட்டிவ் சார்ஜு, எபோனைட் வந்து நெகட்டிவ் சார்ஜு. அது ஒன்று நமக்கு என்னாகும், ஈர்க்கும். ஓகே, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறின மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த கான்செப்டை மட்டும் லைட்டாக மார்க் பண்ணி படிச்சுக்காங்க. கண்ணாடி பாசிட்டிவ், ஓகேங்களா, எபோனைட் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கடத்துதல் மூலம் இடமாற்றம். ஓகேங்களா. கடத்தல் வந்து என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தொடுதல் கூட சொல்லிக்கலாம். கடத்துதல் மூலம் மின்மாற்றம். ஓகேங்களா. சப்போஸ் உங்கள் வீட்டில் தோசை சுடுறீங்க, தோசை சுட்டுட்டு அந்த கரண்டி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறீங்க. ஓகேங்களா. ஸோ யாராவது வந்து கரண்டி தொட்டா சுடுமா சுடாதா? சுடுமா சுடாதுங்களா? ஓகேவா. ஸோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நேரடியாக தொடுவதன் மூலம் ஒரு பொருளில் இருக்கும் மின் துகளை, லாஸ்ட் தான் முக்கியம், ஒரு பொருள் நேரடியாக தொடுவதன் மூலம் ஒரு பொருளில் இருக்கும் மின் துகள்களை இன்னொரு பொருளுக்கு என்ன பண்ண முடியும், கடத்த முடியும். இவ்வாறு தொடுதல் மூலம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்கள் அப்படின்னு என்னது, எலக்ட்ரான் இடமாற்றம் செய்யும் முறைக்கு கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்தல் என்று பெயர். புரியுதுங்களா. ஸோ டச் பண்ணுறீங்க, அந்த டச் பண்ணுறது மூலமாக இங்கிருந்து அப்படியே அந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஓடிச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, கடத்துதல் மூலம் இடமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. ஓகே சார்.
புரியுதுங்களா? அவ்வளோதான், வேற Okay, எதுவும் இல்லை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். லைன் பை லைனாக படிங்க, பேர் சொல்லிட்டேன். லைன் பை லைனாக படிச்சுட்டு புரியுதா அப்படியே மார்க் பண்ணிட்டே வரீங்க. ஓகேங்களா? சைடில் என்ன பண்ணும், ப்ரீவியஸ் இயர் டெட்டு கொஸ்டின், எஸ்டிடி கொஸ்டின்லாம் எடுத்து சைடில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது படித்து முடிச்சிங்க, ஒரு டாபிக் முடிச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினும் பெரட்டி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், எங்கே கேட்டிருக்கான், எப்படி கேட்டிருக்கான், அதே கேட்டிருக்கானா இல்லை வேல்யூ மாற்றிருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் 110 மார்க்கு மேலே எடுத்துடலாம். ஓகேங்களா? நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸை மட்டும் டெஸ்ட் தான் 100 மார்க் கன்ஃபார்ம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா அப்படியே அடுத்த ஒரு எஸ்டிடி எக்ஸாம் லட்டு மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு ஜென்ரல் டேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே போஸ்டிங் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி படிக்கணும். நெக்ஸ்ட்டு தூண்டல் மூலம் இடமாற்றம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூண்டல் மூலம் இடமாற்றம். தூண்டல் அப்படின்னு என்னது, வீட்டில் குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு, லைட்டாக போய் கிள்ளி பாருங்க, டக்குன்னு எந்திரிச்சுக்கோம். ஓகே, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோன்னா இன்டியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சைக்காலஜியில் வந்து தூண்டல் படிச்சிருப்போம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூண்டி ஒரு தொடக்கூடாது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, தொடக்கூடாது. அதை தொடாமல் என்ன பண்ணுறோம், தூண்டல். ஓகேங்களா? டயக்ராம் பாருங்க, இதுதான். இது தெரிஞ்சால் போதும். இங்கே ஒரு தண்டு இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா மின் நடுநிலை தண்டு. ஓகேங்களா? மின் நடுநிலை தண்டு அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் புரோட்டானும் சமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு மின்னூட்டம் பெற்ற தண்டு. ஓகே, மின்னூட்டம் பெற்ற தண்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எபோனைட் எடுத்துக்கலாம். ஒரு எபோனைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த எபோனைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பளியில் தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த கம்பளியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்துடும். வந்துச்சு அப்படின்னா இது என்ன மாறிடும், நெகட்டிவ் மாறிடும். அப்போ நெகட்டிவ் மாறின தண்டு எடுத்துக்கிறது தான் மின்னூட்டம் பெற்ற தண்டு. இப்போ நடுநிலை இருக்கக்கூடிய தண்டுக்கு பக்கத்தில் மின்னூட்டம் பெற்ற தண்டை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இது என்ன ஆட்டோமேட்டிக்காக, இது நெகட்டிவாவா, இது நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் பக்கத்தில் வந்து எதை பண்ணும், பாசிட்டிவாக இன்டியூஸ் பண்ணும். எதை இன்டியூஸ் பண்ணுது, நேர் மின்னூட்டமுடைய துகளை வந்து இன்டியூஸ் பண்ணும். இங்கே நேர் மின்னூட்டமுடைய துகள் இன்டியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கும் ஆப்போசிட்டில் எதிர் மின்னூட்டம் துகள் வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நெகட்டிவ் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ் அப்படின்னா இங்கே நெகட்டிவ். எக்ஸாம்பிளுக்கு எதுவும் இல்லை, நம்மளாம் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காந்தத்தை மண்ணில் போட்டு தேய்ச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய தூள் எடுத்து ஒரு பேப்பரில் மேலே போட்டுட்டு கீழே வந்து காந்த வச்சு தேய்ப்போம். தேய்ச்சா மேலே பேய் ஓட்டுன்னு சொல்லுவோம். இது விளையாண்டுருப்பீங்களே? ஓகே, இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த துகளானது படுத்துக்கிட்டு இருக்கும். தேய்ச்சிங்க அப்படின்னா அதை மாதிரி வாழ்வெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இது நார்த்து போல் அப்படின்னா இது நமக்கு என்னவா இருக்கும், சவுத்து போல இருக்கும். இது நமக்கு என்னவா மாறிடும், நார்த்து போலாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி நீங்கள் டச்சு பண்ணி இது மாதிரி கிரியேட் பண்ணீங்களோ இதே மாதிரி இதை டச்சு பண்ணாமே பக்கத்தில் கொண்டு போனாவே நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக மின்னோட்டமானது நமக்கு என்ன ஆகுது, தூண்டுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து என்ன பண்ணுறோம், இது அப்படியே மறுமுனையை புவியோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ புவியோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா புவியானது நீங்கள் எவ்வளோதான் நெகட்டிவ் சார்ஜை கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே புவிக்கு ஓடி போயிடுது. ஓகே, இந்த சிம்பிள் பேர் வந்து புவி இணைப்பு. இந்த சிம்பிள் பேர் என்ன பேர், புவி இணைப்பு. ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் எல்லாம் ஓடிடுச்சு, நெகட்டிவ் ஓடிடுச்சு நமக்கு இது என்னவா மாறிடும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக நமக்கு என்னவா மாறிடும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். இந்த ப்ராசஸ் பேர் தான் மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அணு அப்படின்னு என்ன பார்த்தோம். ஸோ அணு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரவுண்டாக இருக்கும். இதுக்கும் சென்டரில் வந்து புரோட்டான் இருக்கும், சென்டரில் வந்து நியூட்ரான் இருக்கும், வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எலக்ட்ரான்ஸோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1.602 இன்ட்டு 10⁻−19. இதோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா கூலும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் புரோட்டான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் புரோட்டான் ரெண்டு மட்டும் தான் சமமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த நியூட்ரானோட எண்ணிக்கையானது மாறுபடும். ஓகேங்களா? ஓகேங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அணு அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் துகள்கள். ஓகேங்களா? இந்த மின் துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்துருப்போம். மேலே இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எது ரிப்பல் பண்ணும், ரிப்பல் அப்படின்னா விலக்கு விசை, அட்ராக்டிவ் அப்படின்னா என்னது, கவர்ச்சி விசை. ஓகேங்களா? இது பார்த்துருப்போம். கவர்ச்சி விசை அது ரெண்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மின்துகளோட இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன உராய்வு மூலம் இடமாற்றம், 2 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடத்தல் மூலம் இடமாற்றம், 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் தூண்டல் மூலம் இடமாற்றம். ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். உராய்வு அப்படின்னா என்ன, கடத்துதல் அப்படின்னா என்ன, மின் தூண்டல் அப்படின்னா என்ன. ஸோ இந்த மெத்தட் வேணும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் துகளை ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மாற்ற எத்தனை வழிமுறைகள் இருக்குது, 1 2 3 கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிச்சுங்க. 3 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. சரிங்க சார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் தூண்டல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின் துகளின் ஓட்டம். ஓகே, 5.4 மின் துகள்களின் ஓட்டம். ஸோ மின் துகள் அப்படின்னா எலக்ட்ரான். ஓகேங்களா? மின் துகள் அப்படின்னா அது எலக்ட்ரான், புரோட்டான். ஓகேங்களா? மெயினாக மின் துகள் அப்படின்னாவே எலக்ட்ரான் கன்செப்ட் பண்ணிக்கோங்க. அதிக அளவு எதிர் மின்னோட்டம் கொண்ட உலோக கோளம் ஒன்றும் அதிக அளவு நேர் மின்னோட்டம் கொண்ட உலோக கோளம் ஒன்றும் உங்களிடம் இருப்பதாக கொள்ளும். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 கோளம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், ஒன்று வந்து பாசிட்டிவ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, இருக்குது. இந்த 2 உலோக கோளங்களையும் ஒரு உலோக கம்பியினால் நம்ம என்ன பண்ணுறோம், இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் போது எதிர் மின்னோட்டம் பெற்ற கோளத்தில் இருக்கும் கூடுதலான எலக்ட்ரான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டம் பெற்ற கோளத்தை நோக்கி பாய்கின்றன. ஓகேங்களா? இரு கோளங்களிலும் இருக்கும் எலக்ட்ரானின் எண்ணிக்கையானது சமமாகும் வரை இந்த நிகழ்வு நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இங்கு நேர் மின்னூட்டம் பெற்ற கோளம் உயர் மின்னழுத்தம் கொண்டதாகவும் எதிர் மின்னோட்டம் பெற்ற கோளம் நமக்கு என்னது, குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது. ஸோ இது ஒரு கோளம் வச்சுக்காங்க, இது ஒரு கோளம் வச்சுக்காங்க. இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ்ல கூடிய எலக்ட்ரான்ஸ் எங்கே ஓடும், இங்கே ஓடும். ஓகேங்களா? எத்தனை நாளைக்கு ஓடும், எவ்வளோ நேரம் ஓடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இங்கேயும் 100 எலக்ட்ரான்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நேர் மின்னழுத்தம் கொண்டதாக கன்செப்ட் பண்ணிக்காங்க. குறைஞ்சா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாக என்ன பண்ணுறாங்க, கருதிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து தான் அதிக மின்னழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி பாய தொடங்குகின்றன. இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன சொல்றாங்க, மின்னோட்டம். ஓகேங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க. எலக்ட்ரான்ஸ் ஆனது குறைந்த மின்னழுத்தம் கொண்ட பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட பகுதிக்கு பாயுது. பார்த்தீங்க, பாயுது ஓடுது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் பேர் என்ன சொல்றாங்க, மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானின் ஓட்டம். ஓகேங்களா? 2 கோளங்களின் மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன சொல்லுவாங்க, மின்னழுத்தம். இதில் கூடிய சார்ஜுக்கும் இதில் கூடிய சார்ஜுக்கும் ஓகேங்களா, 2 கோளங்களுக்கு இடைப்பட்ட இந்த மின்னூட்டம், சார்ஜ் அப்படின்னது மின்னூட்டம். ஓகேங்களா? அந்த மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடு தான் மின் அழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. இது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, புரியுது சார். ஓகே. இப்போ என்ன பண்ணோம், இது வந்து ஒன்று எடுத்துட்டோம், இது ஒன்று எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் வந்து ஒரு 5 ப்ரோட்டான் வச்சுக்கலாம், இல்லை 6 ப்ரோட்டான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டே ஒரு கம்பியில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், கம்முன்னு இருக்காது. ஸோ குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதியிலேருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கேயும் 3 எலக்ட்ரான்ஸ் வந்துடணும், இங்கேயும் 3 எலக்ட்ரான்ஸ் மாறிடணும். ஓகேங்களா? இது மாதிரி இது ரெண்டும் ஈக்குவலாக வர வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் துகள்களின் ஓட்டம். ஓகேங்களா? மின் துகள்களின் ஓட்டம். இந்த மின் துகள்களின் ஓட்டம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, மின் ஓட்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோ அது பேசிக் கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இதில் இந்த டயக்ராமில் இந்த ஏரோ மார்க் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான் பாயக்கூடிய திசையானது இந்த பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா மரபு மின்னோட்டம். ஓகேங்களா? மரபு மின்னோட்டம் அப்படின்னா கரண்டோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்தது நிலை மின்காட்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டாபிக் 5.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின்காட்டி. ஸோ பொருளொன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை மின்காட்டி. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொருளுக்குள்ள மின் துகள் எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படப்படக்கூடிய கருவி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை மின்காட்டி. 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்ற ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
முதலாக நிலை மின்காட்டியை வந்து வடிவமைத்தார்? மார்க் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. இதுவே முதலாவது அறிவியல் சாதனமாகும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் சாதனம். இந்த கொஸ்டின் கேட்கலாம். தக்கை பந்து நிலை மின்காட்டி, தங்க நிலை மின்காட்டி என 2 வகை நிலை மின்காட்டிகள் உள்ளன. ஸோ 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தக்கை பந்து நிலை மின்காட்டியமா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தங்க இலை நிலை மின்காட்டி. சரிங்களா? பெரும்பாலும் மின்சாரத்தை கடத்தும் பொருட்களை பயன்படுத்தி நிலை மின்காட்டியானது வடிவமைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? உலோகம் அப்படின்னாவே மின்சாரத்தை நல்லா கடத்தும். ஓகேங்களா? இரும்பு, வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலோகம் சொல்லலாம். ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நிலை மின்காட்டியானது செயல்படுகிறது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரின மின்துகள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிலை மின்காட்டியானது செயல்படுகிறது. ஸோ நிலை மின்காட்டி அப்படின்னா என்னது? சார்ஜை, ஓகேங்களா, பொருளுக்கு உள்ளக்கக்கூடிய மின் துகள்கள் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலை மின்காட்டி. ஓகேங்களா? அது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 1600 வந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதுதான் முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது. வில்லியம் கில்போர்ட் தான் கண்டுபிடிச்சார். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு எளிய நிலை மின்காட்டியில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் 2 உலோகத்தகடுகள் ஒரு உலோகத்தண்டிலிருந்து தொங்கவிடப்படுகின்றன. மேல் நோக்கி நீடிக்கும் உலோகத்தண்டின் மறுமுனை நிலை மின்காட்டியின் மூடியில் இருக்கும் குமிழோடு இணைக்கப்பட்டுள்ளது. டயக்ராம் பார்த்தா புரியும். டயக்ராம் பாருங்க. இதுதான் நிலை மின்காட்டிங்க. ஓகேங்களா? அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம். இது வந்து மேலே கூடிய இந்த பித்தளையில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு செட்டில் வச்சுட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கம் வந்து இதுமாரி 2 பிளேட்டாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து தொடுறேன். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படியே இந்த தண்டு ஃபுல்லாக நமக்கு என்ன மாறிடும்? பாசிட்டிவாக மாறிடும். ஸோ பாசிட்டிவாக மாறும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 2 லீஃப் இருக்குது, 2 தட்டு மாதிரி இருக்கும். ஸோ பாசிட்டிவாக மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நமக்கு என்ன பண்ணும்? விளக்கமா இருக்குமா? விளக்கம். இது ரெண்டும் ஆக்சுவலாக ஒன்று தான். இங்கே பாசிட்டிவ் தொட்டவொடனே இது ஃபுல்லாக பாசிட்டிவாக மாறிடும், இதுவும் பாசிட்டிவாக மாறிடும். டக்குன்னு நமக்கு என்ன ஆகும்? விரிஞ்சுக்கும். ஸோ விரிஞ்சுக்குச்சு அப்படின்னா இந்த பொருள் உள்ள என்ன இருக்குது? பாசிட்டிவானது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தந்துட்டீங்க, இதுக்கும் பாசிட்டிவ் தந்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு என்ன விளக்குச்சு அப்படின்னா ஸோ இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை மின்காட்டி. ஓகே, என்ன சொல்லுவாங்க? நிலை மின்காட்டி. ஸோ நிலை மின்காட்டி எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு உள்ளக்கக்கூடிய மின் துகள்களை கண்டறிய பயன்படக்கூடிய ஒரு சாதனம் தான் நிலை மின்காட்டி. ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலை மின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்படுகிறது. அதோட பேர் என்னன்னு சொல்றாங்க? வெர்சோரியம். ஓகேங்களா? தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்சோனியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னோட்டம் பெற்ற பொருட்கள் நமக்கு என்ன பண்ணும்? ஈர்க்கப்படுகிறது. ஸோ ரைட்டாக படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா தீரி தான், நான் சொன்னது அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கே பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டாடுறீங்க. பாசிட்டிவ் கொண்டாடனே இங்கே பார்த்து நமக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இது வந்து தூண்டுது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாறுது? நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே தூண்டுது. இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் தூண்டுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். சரி, இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து தூண்டுச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோ நமக்கு என்ன ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்து தூண்டும். நெகட்டிவ் நமக்கு என்ன ரிப்பல் பண்ணிக்கும். அதே ப்ராசஸ் தான் அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரைட்டாக பார்த்துக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. தங்க இலை நிலை மின்காட்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க இலை நிலை மின்காட்டி. இது வந்து 1787ஆம் ஆண்டு ஆங்கிலேய அறிவியல் அறிஞர் அப்ரஹாம் பெனட் என்பவரால் வடிவமைத்தார். ஓகேங்களா? ஸோ யாரு கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ரஹாம் பெனட். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நிலை மின்காட்டியை கண்டுபிடிச்சவர் யாரு? வில்லியம் கில்பர்ட். ஓகே. தங்க இலை நிலை மின்காட்டி ஆப்ரகாம் பெனட். இயர்? ஆப்ரஹாம் பெனட். வருடம்? 1787. அவ்வளோதான். 1787, 1600. ஓகேங்களா? இது ரெண்டையும் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா இது முடிச்சு. ஓகேங்களா? சேம் இதே ப்ராசஸ் தான். மேலே சொன்ன பார்த்தீங்களா? அதே ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும். இதில் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்ன அதே தான். ஒரு ஜாடி, அந்த ஜாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருக்கும்.
அந்த தங்கத்தின் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ 2 யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தா தங்கம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஒரு பொருள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமிரம் மின்சாரத்தை கடத்தக்கூடிய எந்த ஒரு பொருள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது என்ன தத்துவத்தில் செயல்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரின மின்னோட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலை மின்காட்டியானது செயல்படுது. சரிங்களா. ஓகே, இது வந்து அமைப்பு பார்த்து வச்சுக்கோங்க, செயல்படும் வீதம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த லைன் முக்கியம். இரு இலைகளும் ஒன்றை ஒன்று விலக்கி செல்கின்றன ஓகேங்களா. 2 இலைகளும் ஒரே மின்னோட்டத்தை பெற்றிருப்பதே இதற்கு காரணம். இதுதான் வந்து ஒரு தத்துவமே. நெக்ஸ்ட் மின்னேற்றம். ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகளை இடமாற்றம் செய்வது என்னன்னு சொல்றாங்க, மின்னேற்றம் ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து மின் துகளானது இன்னொரு பொருளுக்கு போச்சு அப்படின்னா சார்ஜ் போடுறது தான். ஓகே, மின்னேற்றம் அப்படின்னா இது சார்ஜிங் மாதிரி தான். சார்ஜ் ஆனது பேட்டரிக்கு தான் சார்ஜ் போடுற பார்த்தீங்களா, அது மாதிரி தான். தங்க இலை நிலை மின்காட்டியில் பித்தளை குமிழ் வழியாக தங்க இலைகளுக்கு மின் துகளுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. ஓகே, இது சேம் கான்செப்ட் தான். இதில் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 5.6 மின்னல் மற்றும் இடி. 5.6 சொல்லியிருக்காங்க, மின்னல் மற்றும் இடி. ஸோ மின்னலும் இடியும் வந்து எப்படி தோணுது, அது காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் துகள் தான். எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இது மாதிரி கூடிய இந்த மின் துகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்னலுக்கு காரணம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கம்பளம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பளத்தை நல்லா காலில் தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு உலோகத்தால் கைப்பிடி வந்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பளத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து மாறுது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு வந்து காரணமே ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைட்டாக நீங்கள் படிச்சுக்காங்க ஓகேங்களா. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களில் எதிர் மின்துகள் நிறைந்த மேகங்களின் இப்போ மேகம் அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லா பருப்பொருளுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அணு இருக்கும், எல்லா அணுக்குள்ளேயுமே எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ மேகம் இருக்குது அப்படின்னா அந்த மேகத்தில் ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். ஓகே, இருக்குன்னு வச்சுக்கலாம். இது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் மின்துகள் நிறைந்த மேகங்களின் கீழ்ப்பகுதியானது மலைகள், உயர்ந்த மரங்கள், கட்டடங்கள் மற்றும் மனிதர்கள் ஓகேங்களா அருகே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நேர்மின் துகளோடு நமக்கு என்னாகும் தொடர்பு கொள்கிறது. சப்போஸ் ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னா அந்த பில்டிங்கில் மேலே நெகட்டிவ் இருக்குது கீழே பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு என்னாகும் டச் ஆகுது. அப்படி டச் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸில் எலக்ட்ரான் ஆனது ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருளுக்கு மாறுது. அந்த ப்ராசஸ் பேர் மின்னிறக்கம்பாங்க. ஸோ அந்த மின்னிறக்கத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பமும் தீப்பொறியும் உருவாகிறது. நாம் காணக்கூடிய மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் தோணுது ஓகேங்களா. ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் டச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் புரோட்டான்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த பரிமாற்றம், அந்த இணைப்பு, அங்கே ஏற்படக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் அதிகப்படியான வெப்பம் உருவாகும், அதிகப்படியான தீப்பொறி உருவாகும் ஓகேங்களா. ஸோ மின்னிறக்கம் அடைகிறது. இந்த மின்னலின் மிகப்பெரிய அளவிலான மின்சாரமானது மின்னிறக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ 30,000 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலைக்கும் அதிகப்படியான வெப்பமானது உருவாகுது. இந்த அதிக அளவிலான இந்த வெப்பத்தினால் காற்று நமக்கு என்ன ஆகுது, திடீர்னு விரிவடைகிறது, திடீர்னு நமக்கு என்ன ஆகுது, சுருங்குது ஓகேங்களா. காற்று விரைவாக சுருங்கி விரிவதால் அங்கே நமக்கு என்ன ஆகுது, ஒரு அதிர்ச்சி அலையானது உருவாகுது. அந்த அதிர்ச்சி அலை தான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம், இடின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள், மேகமும் பார்த்தீங்க அப்படின்னா மின்னூட்டத்தை வந்து பரிமாற்றிக்கிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து வெப்பமும் தீப்பொறி உருவாகும். அந்த வெப்பத்தினாலும் தீப்பொறியும் நமக்கு என்ன ஆகுது, ஒரு அதிர்ச்சி அலை உருவாகுது. அந்த அதிர்ச்சி அலை தான் நமக்கு என்ன சொல்கிறோம், சத்தங்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 டிகிரி செல்சியஸ். அடேங்கப்பா, மிக மிக அதிகமான டெம்பரேச்சரானது அங்கே கிரியேட் ஆகும் ஓகேங்களா. புரியுதுங்களா? இது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் மாதிரி. மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான வெப்பம் வந்து உருவாகுது. அந்த வெப்பத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் உள்ள நீரானது நமக்கு என்ன ஆகுது, ஆவியாக மாறிடுது. மரத்தில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே போச்சு அப்படின்னா ஸோ அந்த H2O வெளியே போயிடுச்சு அப்படின்னா மரம் நமக்கு என்ன ஆகிரும், காஞ்ச மரம் மாறிடும். சீக்கிரம் நமக்கு என்ன ஆகுது, பற்றி எரிஞ்சுக்குது. அமேசான் காடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக டைம் வந்து தீப்பிடிக்க காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த மேலே கூடிய மேகத்தில் கூடிய அந்த மின் துகளோட பரிமாற்றம் மட்டும்தான் ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் இது மாதிரி இது ஒரு மேகம் வச்சுக்காங்க, இது எதிர்மின் துகள், இது நேர்மின் துகள். இந்த எதிர்மின் துகளானது ஒரு பெரிய மரத்துலேயோ
அல்லது ஒரு பெரிய பில்டிங்லையோ உரசும் போது பார்த்தீங்க அப்படின்னா தீப்பொறி அல்லது வெப்பம் உருவாகுது. அந்த வெப்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்னலாக வந்து மாறுது. ஓகேங்களா, இதை சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட், இது ரொம்ப முக்கியமானது. மின்னல் இடியின் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறந்த வெளியில் இருப்பதை விட ஒரு காருக்கு உள்ள இருக்கிறது வந்து பார்த்தா சேஃப். ஒரு கார் இருக்கு அப்படின்னா அந்த காருக்கு உள்ள உட்காந்துட்டீங்க அப்படின்னா சேஃப். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மின்துகளானது காரில் பட்டு அந்த காரோட மேல் பகுதி வழியாக நமக்கு என்ன ஆயிரும், பூமிக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, ஸோ காருக்குள்ள இருக்கிறது சேஃப். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை கடிக்கிறதோ வெளியே வந்து பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை லைட்டாக பார்த்து வச்சுக்காங்க. அடுத்து புவி தொடுப்பு. ஓகேங்களா, எர்த் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, புவி தொடுப்பு. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, கம்ப்யூட்டர், டிவி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிளக் பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. 2 பெரிய ஹோல்ஸ் இருக்கும், ஒரு மேலே ஹோல்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா பிளக் பாயிண்ட்டு? ஓகேவா, ஒன்று வந்து பாசிட்டிவ்பாங்க, இன்னொன்று வந்து நெகட்டிவ்பாங்க. இது வந்து கலர் வந்து ரெட் கலர் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சம்திங் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புவி தொடு கம்பிம்பாங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்க, உங்கள் வீட்டில் கூடிய ஃப்ரிட்ஜும் சரி, வாஷிங் மிஷினும் சரி, டிவியும் சரி, எதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களோ அந்த பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 3 பிளக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த புவித்தொடு கம்பியானது உருவாகக்கூடிய அதிகப்படியான மின் ஊட்டத்தை, ஓகேங்களா, மின்னூட்டத்தை என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இது வழியாக அப்படியே கொண்டு போய் எங்கே போயிடும், பூமிக்கு உள்ளே கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா, பூமி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மின்தூளை கொடுத்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவி தொடுப்பு கம்பிம்பாங்க. ஓகே, புவி தொடுப்பும்பாங்க. புரியுதுங்களா? ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்ட கம்பி, இதுதான் பாசிட்டிவ். நடுநிலை கம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இது புவி தொடுப்பு கம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகமாக உருவாகக்கூடிய மின் துகள்களை, எலக்ட்ரான்களை பூமிக்கு அனுப்ப பயன்படக்கூடிய கம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா புவி தொடுப்பு கம்பி. சரிங்களா, ஸோ மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸு, பெரிய பெரிய வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்னல் கடத்தி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. எல்லா நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு என்ன சொல்கிறது டவர் வச்சுக்கலாம். ஒரு பெரிய டவர் இருக்குது அப்படின்னா அந்த டவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கம்பி கூரை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரக்கூடிய அந்த மேகம், மேலேருந்து கட்டிட்டு வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது இந்த கம்பியின் வழியாக உள்ளே வந்து அந்த கம்பி கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கும் போது உருவாகக்கூடிய இடியிலேருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரான்ஸு அல்லது சம்திங் எதாக இருந்தாலும் சரி மேலேருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்து அது என்ன பண்ணும், பூமிக்குள்ளே போயிடும். ஓகே, அப்படி பூமிக்குள்ளே போச்சு அப்படின்னா இந்த பில்டிங்க்கு வந்து சேஃபு, நாம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கும் சேஃபு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் கடத்தி. என்னென்னு சொல்லுவாங்க, மின்னல் கடத்தி. புரியுதுங்களா? ஓகே, ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குதா, நார்மலாக இருக்குங்களா? நார்மலா இருக்கும் சார். ஏதோ டவுட்னா கேட்கலாம். ஓகே, இது வரைக்கும் நடத்துனது வந்து ஏதோ டவுட்னா கேட்கலாம். சின்ன சின்ன டவுட்டு, பேசிக் டவுட்டு ஏதாவது தான் கேட்கலாம். சார் சார் சொல்லுங்க சார். இந்த நிலைமின் காட்டியில வந்து 2 வகை சொன்னீங்க. ஒன்று தங்க இலை நிலைமின் காட்டி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த தக்கை பந்து நிலைமின் காட்டி இது புக்கில் இல்லை. ஆமாங்க ஆமாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அந்த தக்கை இலை மின்காட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நிலை மின்காட்டியை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க இலை நிலை மின்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, தக்கை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ராசஸ் தான் மேலே இருக்கும். ஓகே ஓகே, இது பார்த்தா சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம், ஓகே, மிக மிக விலை உயர்ந்த பொருள். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஒரு ஜாடிக்குள்ளே எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை மட்டும் பயன்படுத்தி செஞ்சால் அதுவும் தங்க நிலைமையில கட்டி. ஓகேங்களா, சப்போஸ் வந்து இதே பித்தளை எடுத்துட்டாங்க, இப்போ தாமிரம், வெள்ளி,
இரும்பு மற்ற ஏதாவது ஒரு உலோகத்தை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கை நிலைமின் கடி. ஓகேங்களா சார்? ஓகேங்க சார். ஓகே, இல்லை ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கானு ரெண்டு சேம் எல்லாமே இதே ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தான் நான் படித்தேன் பார்த்தீங்களா? அதாவது படித்த இந்த இதுதான் சார். அந்த நிலை மின்கடி வந்து உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் இந்த ஒரே ஒரு டாபிக் தான். இந்த மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்போம். மின் தூண்டல் அப்படின்னு என்னது? ஒரு பொருளையும் இன்னொரு பொருளையும் டச் பண்ணாமல் இங்கிருந்து இந்த பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்தை வந்து தூண்டுறது. இது பாசிட்டிவ் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாபிக். அதில் தான் நிலை மின்கடி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார். நல்லா தெளிவாக படிச்சாங்க, அப்போதான் வந்து ஈஸியாக படிக்கிறது. நெக்ஸ்ட் 5.7 மின் சுற்று. ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா மெயின் சர்வீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் போகும், எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன் மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்குமே எலக்ட்ரிஷியன் மட்டும் தான் தெளிவாக தெரியும் எப்படி ஒயர் போகுது, எங்கே போகுது, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், எங்கே ஃப்ரிட்ஜ் போகணும், எங்கே வந்து ஃபேன் வரும், எங்கே ஏசி வரும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆனது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே இந்த சர்க்யூட் பாருங்கள், ஒரு மின் மூலம் அதாவது மின் கலன் பேட்டரி வந்து எடுத்துக்கிறோம். பேட்டரி சிம்பிள் வந்து பிடி. பெருசாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ், சின்னதாக இருந்தால் நெகட்டிவ் சார்ஜ். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா செகண்ட் சொல்லிடுங்க. ஒரு பேட்டரி மூலம் கனெக்ட் பண்ண ஒரு செல்லு நார்மல் யூஸ் பண்ணி செல்லுமா. ஓகேங்களா? அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கீ கட்டுப்படுத்தும் கருவினா கீ கொடுத்துட்டோம். இதில் ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஒரு எல்இடி இது மாதிரி எல்இடி இது மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஒரு போர்டு போயிட்டீங்க அப்படின்னா சுவிட்சை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா லைட் வந்து நமக்கு என்னவும் பிரகாசமாக எரியும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், ஒரு எளிய மின் சுற்றும்பாங்க. அது என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு எளிய மின் சுற்று. ஓகேங்களா? இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமானது, எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், டெட்டில் கேட்ட கொஸ்டின். ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் தொடர்ச்சியாக அது மின் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னோட்டம் முழுமையாக நமக்கு என்னாவும் மின் இறக்கம் அடைந்து விடும். அதன் பின் அதனை தொடும்போது நமக்கு என்னாவும் மின் அதிர்ச்சி ஏற்படாது. ஸோ ஈல் அப்படிங்கிற ஒரு விலாங்கு மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுள்ள மின் ஆற்றலை வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 640 மார்க் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? மீனோட பேர் கேட்பாங்க, விலாங்கு மீன். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஈல். ஸோ அது வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி மின் அதிர்ச்சி வெளியிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அது நியூட்ரல் சார்ஜாக மாறிடும். அது வந்து தொடர்ந்து நமக்கு என்ன ஆகாது, மின் அதிர்ச்சி வந்து ஏற்படாது. சும்மா ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் தான். அடுத்தது தொடர் இணைப்பு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து 5.7.1 வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேட்ரி எடுத்துட்டோம், அது கூட வந்து ஒரு சாவி, ஒரு லைட்டு, அடுத்து இன்னொரு லைட் அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க. தெரு விளக்கு இது பார்த்தீங்களா, உங்கள் சுவிட்சு போட்டு என்னவோ லைட் 1 எரியும், லைட் 2 எரியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் இணைப்பு நினச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே வீட்டில் பாருங்கள், ஒரு லைட்டை ஆன் பண்ணுறீங்க, ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு லைட் மட்டும் தான் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இன்னொரு லைட்டு ஆன் ஆகாது, ஆஃப் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பக்க இணைப்பு. ஓகேங்களா? சும்மா தொடர் இணைப்பு அப்படின்னா சும்மா ஜஸ்ட் பேசிக். புரியுதுங்களா? தொடர் இணைப்பு புரியுதுங்க சார். ஓகே. அது வந்து சர்க்யூட்டில் போகணும் அப்படின்னா இதுதான் வி அப்படின்னா மின் அழுத்தம். பேட்டரி பெருசாக கூடிய கோடு வந்து பாசிட்டிவ், பெருசாக இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிற கோடு வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? நெகட்டிவ். இதை அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போய் லைட் 1, லைட் 2, லைட் 3 கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே போய் லைட்டானது அப்படி எரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இணைப்பு. ஸோ V1 அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மின் அழுத்தம், V2 அப்படின்னா இது இருக்கக்கூடிய மின் அழுத்தம், V3 அப்படின்னா இது இருக்கக்கூடிய மின் அழுத்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் V1, V2, V3. ஸோ நாம் எவ்வளோ மின்னழுத்தத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னு கண்டுபிடிக்க 3 கூட்டினா போதும். V1 + V2 + V3. இந்த ஃபார்முலா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பான். மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே. பக்க இணைப்பு அப்படின்னா என்ன சார்?
பாருங்கள் அதே சேம் கான்செப்ட் தான் இது. அப்படின்னா அதெல்லாம் என்ன மீனிங்னா இது பேட்டரி தான் இப்படி போட்டிருப்பாங்க. ஓகே, தான் பேட்டரி. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பேட்டரி வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, சும்மா ஷார்ட்கட் தான். இதுதான் பேட்டரி போட்டாங்க. பாசிட்டிவ்லேருந்து எடுத்து ஒரு பல்புக்கு இன்னொரு பல்பு கொடுத்துட்டாங்க. அப்படியே ஜெனரேட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா 3 பல்பு நமக்கு என்ன ஒரே டைமில் எரியும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்க இணைப்பு. ஓகேங்களா, இது என்னன்னு சொல்லுவாங்க, பக்க இணைப்பு தான். சும்மா லைன் மேலாம் படித்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, பாருங்கள் ஒயர் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. திரும்ப அதே கனெக்ஷன் இங்கே போகுது, திரும்ப அதே கனெக்ஷன் வந்து இங்கே போகுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு. ஸோ பக்க இணைப்பில் பாயக்கூடிய மொத்த மின் ஓட்டத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா I = I1, I2, I3. இப்போ ஒரு 10 ஆம்பியர் வருது அப்படின்னா இங்கே ஒரு 2 ஆம்பியர், இங்கே ஒரு 3 ஆம்பியர், இங்கே ஒரு 5 ஆம்பியர். ஓகேங்களா, மொத்தமாக 10 வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. டேபிள் பக்க இணைப்பு தொடரிணைப்பு உள்ள வேறுபாடு. மின் சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளும் சம மின்னோட்டம் பாயும். ஓகேங்களா, தொடரிணைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே அளவு மின்னோட்டம் தான். ஓகேங்க, வந்து பார்த்தீங்க அப்படின்னா I அப்படின்னா ஒரே அளவு மின்னோட்டம் தான். பாருங்கள் 5 ஆம்பியர் அப்படின்னா இதுக்கும் 5 ஆம்பியர், இதுக்கும் 5 ஆம்பியர், இதுக்கும் 5 ஆம்பியர். ஒரே அளவான கரண்ட் தான் வந்து போகும். ஆனால் எது மாறுது, மின் அழுத்தம் மட்டும் தான் மாறுது. ஓகே, இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கூறுகளிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலனில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு கூறும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சமமாக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, மின்சூட்டின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்கலத்தின் மின்னழுத்தத்திற்கு வந்து சமமாக இருக்கும். மின் சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் நமக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் எல்லாம் நான் சமமாக சொல்லியிருக்கான். அனைத்து மின் கூறுகளும் ஒன்றின் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடராக நினைச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பு நினைச்சிருப்பாங்க. ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் சுற்றில் பாயும் மின்னோட்டம் நமக்கு என்னது முற்றிலும் நின்றுவிடும். ஆனால் ஒரு மின் சுற்றில் செயல்பட்டால் ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் நம்ம என்ன நமக்கு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, சீரியஸ் அப்படின்னா V நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாறும், பேரலல் அப்படின்னா நமக்கு I வந்து மாறும். இதில் மின் அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். டேபிள் புரியுதுங்களா சார்? சார் புரியுதுங்க சார். ஓகே, புரியுது சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மின் ஓட்டத்தின் விளைவுகள். ஓகேங்களா, மின் ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய விளைவு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தின் வழியாக மின் ஓட்டம் பாயும் போது ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இவை மின்னோட்டத்தின் விளைவுகள் என்று அழைக்கப்படுகிறது. மின்னோட்டத்தின் இந்த விளைவினால் மின் ஆற்றலானது ஒன்று வெப்ப ஆற்றல், இயந்திர ஆற்றல், காந்த ஆற்றல், வேதி ஆற்றல் என பல ஆற்றலாக மாற்றமடைகிறது. ஸோ ஒரு ஒயர் ஒளியாக மின்னோட்டமானது போச்சு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஒயரை தொட்டு பாருங்கள், நமக்கு என்ன ஆகும், சூடாக இருக்கும். இப்போ சார்ஜ் போட்டு மொபைல் ஃபோன் எடுத்து பாருங்கள், ஃபோனும் சார்ஜ் சூடாகும், அந்த சார்ஜும் சூடாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் வந்து தொடர்ந்து போச்சு அப்படின்னா வெப்பமானது உருவாகுது. இயந்திர ஆற்றல் அப்படின்னா ஃபேன் சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க, அந்த மின்னோட்டம் நமக்கு என்னவா மாறுது, இயந்திர ஆற்றலாக மாறுது. காந்த ஆற்றல் அப்படின்னா அது அந்த நெதுக்குள்ள வச்சுருப்பாங்க, அந்த ஃபேனுக்கு உள்ள காயில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து காந்த ஆற்றல் இருக்கும். வேதி ஆற்றல் தான் முக்கியமானது. ஓகே, வேதி ஆற்றல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது மாதிரி அந்த கொலுசு தங்க நகையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தியா, அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேதி ஆற்றல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது சும்மா ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஒரு எல்இடி எடுத்துக்கிறோம். இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரில் வந்து போட்டுரும். ஓகேங்களா, வாட்டரை போட்டு செல்லை வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கிருந்து மின்னோட்டமானது இங்கே போயிட்டு அந்த லைட்டானது எரியும். இந்த தண்ணியானது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டமானது தொடர்ந்து போச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆகுது, ஹீட்டானது உருவாகுது. இங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் அந்த வேதி விளைவானது நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது லைட்டாக நீங்கள் படித்து பார்த்துக்காங்க. அந்த மின் மூலம் பூசுதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாத்திரம் கோட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் வேதி விளைவின் பொதுவாக பயன்படுது பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சோங்க, மின் மூலம் பூசுதல். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. மின்னோட்டத்தை பாய செய்வதன் மூலம் ஒரு உலோகத்தின் படலத்தை மற்ற உலோகத்தின் மேற்பரப்பில் நமக்கு என்ன வைக்கலாம், படிய வைக்கலாம். ஓகேங்களா, படிய வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் மாறிடும். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இது சொல்லியிருப்பாங்க பாருங்கதா,
இங்கே ஒரு தாமிரம் வந்து இருக்குது, அது நேர்மின்வாய். இங்கே வந்து கரண்டி வந்து இருக்குது, எதிர்மின்வாய். இங்கே நடக்கூடிய அந்த வேதி விளைவுகள் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் போய் அந்த கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். கோட்டிங் வந்து நமக்கு வந்து ஒட்டிக்கும். ஒரு கண்ணாடி முகவியில் சிறிய தாமிர சல்ஃபேட் கரைசலை எடுத்துக்கொள்ளவும், ஒரு சிறிய தாமிர உலோகத்தகட்டை எடுத்து அதனை மின்கலத்தின் வழியில் நேர்மின் வாயில் இணைக்கவும், எதிர்மின் வாயில் வந்து பார்த்திங்கன்னா இருமலம் செய்யப்பட்ட கரண்டையை பொருத்தவும், இவற்றை தாமிர சல்ஃபேட் கரைசலும் அமிழ்த்தவும், தாமிர சல்ஃபேட் கரைசலில் மின்னோட்டத்தை செலுத்தும் போது இரும்பு கரண்டையின் மேற்பரப்பில் நமக்கு என்னாகும், தாமிரமானது அப்படியே கோட்டிங் மாதிரி நமக்கு என்னது மெல்லிய படலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டிக்கும். ஓகேங்களா? அதே அளவு தாமிரத்தை தாமிர தகடை இழந்திருப்பதை காணலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வந்து தாமிரம் வந்து ஒட்டிச்சோ அந்த தாமிரம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். இது சும்மா பேசிக் தான். இது புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு பேசிக் கான்செப்ட். இது நல்லா படிச்சு வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இப்போ வீட்டில் வச்சுக்கலாம். ஏசி, ஃபேனு, லைட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. மோட்ரு, போர் மோட்ரு எல்லாத்தையும் போட்டுருங்க. ரொம்ப அதிகப்படியான வோல்டேஜ் போச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், மீட்டர் பாக்ஸ் ஆனது வேகமாக சுற்றும். இபி பில்லானது பார்த்தீங்கன்னா 1000 2000 வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு மின்னோட்டத்தை வந்து பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இபி பில்லானது அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு பின்னாடியே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதோட வெப்பத்தினால அந்த மின்னோட்டத்தின் வெப்ப விளைவால் ஏற்படக்கூடிய பயன்கள், அந்த வெப்ப விளைவு வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின் உருக்கி. ஓகேங்களா? மின் உருக்கி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயருமாங்க. ஃபியூஸ் ஒயர் குறைவான உருகுநிலை தான். உள்ள பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவான உருகுநிலை தான் இருக்கும். ஓகேங்களா? கம்மியான ஹீட் போனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன உருகிடும். வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த உலோக கலவையால் வந்து பார்த்தீங்கன்னா இது தயாரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இதனை மின் சுற்றுகளை இணைக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை மட்டுமே பாய அனுமதிக்கும். ஓகேங்களா? அதிக அளவிலான மின்னோட்டமானது இதன் வழியாக பாயும் போது இது நமக்கு என்னாகும், சூடாகி உருகிறோம். உருகிடுச்சு. நம்ம வந்து மின்னோட்டம் வந்து ரொம்ப கொடுக்கூடாது. கொடுத்தா நமக்கு என்ன ஆயிரும், உருகிறோம். ஓகேங்களா? இது குறைந்த உருகு நிலையை கொண்டிருப்பதால் எளிதில் உருகி மின் சுற்றை நமக்கு என்னாகும், திறந்த சுற்றாக மாற்றிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னாகும், மின்சாரங்களை பழுதடையாமல் நமக்கு என்னாகும், தாக்கிறதுக்கு வந்து இந்த ஃபியூஸ் ஒயரானது பயன்படுது. இப்போ இந்த ஃபியூஸ் போச்சு அப்படின்னா நமக்கு என்ன, ஃபியூஸ் போல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபுல்லாகவே நமக்கு பற்றி எரிஞ்சிடும். இந்த ஃபியூஸ் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபியூஸை மட்டும் மாற்றினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுமாரி ஃபியூஸ் இருந்து வச்சுருப்பாங்க. டைரெக்டாக மீட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, தனியாக வந்து லைன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயர். மின் சமையல் கலன். ஓகேங்களா? ஸோ மின் சமையல் கலன் இருக்கும் கம்பி சுள்ளில் மின்னோட்டம் பாயும்போது நமக்கு என்ன ஆகுது, சூடாகும். ஓகேங்களா? அந்த சூட்டில் நமக்கு என்ன பண்ணுறோம், உணவானது சமைக்க பயன்படுகிறது. ஹீட்டும் அதேமாரி தான். மின்சாரமானது ஹீட் வழியாக போச்சு அப்படின்னா அந்த ஹீட்டில் உடைய வாட்டர் மாலிகுல்ஸ் நமக்கு என்ன ஆயிரும், ஹீட் ஆகி நம்ம வந்து குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு தத்துவம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பமேற்றும் சாதனங்களிலிருந்து வெளிப்படும் வெப்பமானது திரவம் முழுவதும் வெப்பச்சலனம் மூலம் பாய்கிறது. ஸோ அங்கே என்ன ப்ராசஸில் பாயுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பச்சலனம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மின் இஸ்திரி பெட்டி, அயன் பாக்ஸ். ஓகேங்களா? அயன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கம்பி இருக்கும். ஓகேங்களா? மின்னோட்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கம்பி நமக்கு என்னாகும், ஹீட் ஆகி அந்த ஹீட்டை வந்து அந்த ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது மூலம் நம்ம என்ன பண்ணலாம், ஆடையை வந்து அயன் பண்ண யூஸ் ஆகுது. இல்லை சும்மா கதை தான், படிச்சுக்கிங்களே. அவ்வளோதான் இந்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. லெசனை லைன் பை லைன் படிக்கணும். லைன் பை லைன் வந்து படிச்சுட்டு எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து பின்னாடி வந்து ஆன்சர் வந்து டிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? டிக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ டவுட் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா குரூப்பில் கூட போடுங்க. ஓகேங்களா? அதை படிங்க. கோடிட்டு எடுத்து நிரப்புங்க. கூட்டு சரியான தவறாக பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் இட்டு பார்த்துக்காங்க. இது மேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அவ்வளோதான். இல்லை சம்ஸுக்கு தான் கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா சம்ஸ் எதுவும் கேட்கவே இல்லை. ஓகேங்களா? இந்த லெசன்ஸை நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 9th நெக்ஸ்ட்டு 10th வந்து போயிடலாம். ஓகேங்களா? டவுட்டும் கேட்கலாம். சார், மேம், ஏதோ டவுட் இருக்குங்களா காமனா? ரெண்டு கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே 2 கொஸ்டின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டெட்டு பேப்பர் 2 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 30 கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா 9 கொஸ்டின் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 9 கொஸ்டின் பயாலஜி 9 கொஸ்டின் 27 கொஸ்டின் ஆச்சு ஓகேங்களா மீதி 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் வேணால் கேட்கலாம் ஒன்றில் ஏறலாம் ஒன்றில் இறங்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ரேஷியோவில் தான் கேட்பாங்க ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் சயின்ஸை தரவாக கரைச்சி குடிச்சிடணும் அப்படிங்கிறத வந்து மைண்ட் செட் பண்ணிக்காங்க உங்களால் எங்கெல்லாம் மார்க் வந்து எடுக்க முடியுதோ அதெல்லாம் தேடி தேடி படிங்க உங்களை வந்து 11th படிக்கணுமே 12th படிக்கணுமே அந்த பாடத்தை படிக்கணுமே இந்த பாடத்தை படிக்கணுமே அப்படின்னு சொல்லி மனசை வந்து அலைபாய விடாதீங்க ஓகேங்களா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே புக்கு தான் நாகராஜன் புக்கு மட்டும் வாங்கி வச்சுக்காங்க வச்சிருக்கீங்க எல்லாருமே அந்த புக் இருக்கும் நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக்கு பிடிஎஃப் போட்டிருப்போம் அதை வச்சு நீங்கள் வந்து லைன் பை லைனாக எல்லாத்தையும் படிக்கும் ஓகேங்களா சிலபஸ்க்குள்ள தமிழ் மீடியம் அனுப்பிட்டுனா அனுப்பலீங்களா சைக்காலஜி சிலபஸ் தமிழ் மீடியம் அனுப்பலீங்களா அனுப்பல சார் ஆப்ல ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க சிலபஸ் தமிழ் மீடியம் ஐ திங்க் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ஆப்ல வந்து சிலபஸ் வந்து தமிழ் மீடியம் தான் பாருங்களா தமிழ் மீடியம் அனுப்புறேன் ஓகேங்களா நாகராஜன் புக்கை மட்டும் லைன் பை லைனாக படிங்க ஓகேங்களா அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸே வரும் வேறு எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஐயோ எப்பவுமே மனசில் படிக்கலையே அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் வச்சுக்காதீங்க ஓகேங்களா எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க ஓகேங்களா நமக்கு எங்கெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் எனக்கு தமிழ் ஈஸி தமிழை படிங்க மேக்ஸ் ஈஸி மேக்ஸை படிங்க சோஷியல் சயின்ஸ் ஈஸி சோஷியல் சயின்ஸ் ஈஸியாக படிங்க ஐயோ இங்கிலீஷ் படிக்க முடியே ஐயோ சைக்காலஜி படிக்க முடியே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இங்கிலீஷ்க்கு நாங்கள் வந்து டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதை மட்டும் படிங்க இங்கிலீஷில் வந்து 25 மார்க் டெஃபினட்டாக எடுத்துடலாம் ஓகேங்களா சைக்காலஜி வந்து நாங்கள் வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸு நீங்கள் நாகராஜன் புக்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா 20+ மார்க் டெஃபினட்டாக எடுத்துடலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸில் கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 100 மார்க்குக்கு மேலே தான் எடுப்பீங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று கிளாஸை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணணும் சப்போஸ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸை ரெக்கார்ட் கிளாஸாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்பயும் சப்போஸ் ரெக்கார்ட் கிளாஸ் என்னால் போட முடியல அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக அந்த லெசன்ஸ் எடுத்து படிச்சுக்கணும் டெஸ்ட்டு மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக போடுங்க எங்கெல்லாம் டவுட் இருக்கோ அந்த டவுட்டை எங்ககிட்ட கேளுங்க சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேளுங்க யார் முன்னாடி படிச்சுட்டு வேகமாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடைசியாக நோட்டிஃபிகேஷன் அப்போ ரிவிஷன் பண்ணினா போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா அந்த டைமெல்லாம் நீங்கள் மேக்ஸு வாய்ப்பே கிடையாது அதேமாரி சயின்ஸும் வாய்ப்பே கிடையாது படிக்கவும் முடியாது நீங்கள் கையில் தமிழ் மேக்ஸு சயின்ஸ் படிச்சுக்கணும் அதேமாரி இல்லை அப்படின்னா சோசியல் சயின்ஸை தெளிவாக படிச்சிடணும் ஏன்னா 2 இருக்கீங்க மாறி இருக்கீங்க ஓகேங்களா பேப்பர் 1 எல்லாத்தையும் படிச்சுக்கா 1 இயர் படிங்க 1 இயர் படிச்சிங்க அப்படின்னா டெட்டு பாஸு எஸ்டிடி பாஸு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக மாறிடலாம் ஓகேங்களா இந்த ரூட் வந்து தெளிவாக இருங்க வேறு எந்த எக்ஸாம் படிக்காதீங்க ஒரே எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துடலாம் சரிங்களா சார் ஓகே சார் ஓகேவா எங்கள் ஆசை இப்போ டெஸ்ட் ஃபைல் வந்து